أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله سافي الله كافي الله وافي رب معافي. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم قال لا نسقي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير. وقال رسول الله صلى الله عليه وسلم البر البر أن يصل الرجل ود أبيه. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அன்புக்கு அடுத்த ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்மளை பெற்றெடுத்த தாய்தான் என்பதை அல்லாஹ் பல இடத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். தாய் தந்தைகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளை சரிவர நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அதோடு மட்டும் இருந்து விடக்கூடாது. உங்களுடைய தாய்க்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், தாய் தந்தைகளுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். அந்த தாயினுடைய அந்த சிறப்பு, அந்த தாயினுடைய மகிமையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்போமேயானால் அந்த சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நம்மளை பெற்றெடுத்து நம்மளை ஆளாக்கி இந்த உலகத்திலே சமூகத்திலே உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் பாடுபட்டு நம்மளை வளர்த்தெடுக்கின்றார். பல இன்னல்களுக்கும் பல துன்பங்களுக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக்கப்பட்டாலும் என் பிள்ளை சமூகத்திலே நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சுத்தமான ஒரு பரிசுத்தமான அன்பு வைக்கக்கூடிய ஒரு உயிர்தான் நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்கள். நம்மளை பெற்றெடுத்த தந்தைமார்கள் அவர்கள் கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரியவர்கள். ஆனால் நம்மிடத்தில் கருணையை பொழியக்கூடியவர்கள் நம்மளுடைய தாயாக இருக்கின்றார்கள். தந்தை என்ன செய்வார்? நம்மளை கண்டிக்கக்கூடியவராக நம்மளை அவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஆனால் அவர் நம்மளுடைய மரியாதைக்கு உரியவர் தான். ஆனால் அதைவிட பன்மடங்காக அல்லாஹ் தஆலா யாருக்கு சிறப்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்மளை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு அந்த உன்னதமான சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்.
தாயுடைய கற்பறையிலே நாம் இருக்கக்கூடிய அந்த சிசுவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் அசைந்திருப்போம், நாம் உருண்டிருப்போம். அதிலே அந்த தாய்க்கு ஏற்பட்ட அந்த வேதனை இருக்கின்றதே, அந்த வேதனைக்கு நிகராக இந்த உலகத்தில் எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. அப்படி அந்த தாய் நம்மளை 10 மாதம் சுமத்து அதை நம் நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் பக்குவமாக இருந்து நம்மளை பெற்றெடுத்து இந்த உலகத்திலே சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு அடியானாக திகழ வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்து நம்மளை இந்த உலகத்திலே அந்த தாய் விட்டிருக்கிறார். அல்லாஹுடைய அன்புக்கு பிறகாக நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது தாயினுடைய அன்பு. தாய் மீது நாம் அன்பு செய்ய வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு அது முதன்மையான ஒரு இடத்திலே உள்ளது என்பதை அல்லாஹ் பேசுகின்றார். அது பெண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, ஆண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, அவர்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் பல இடத்திலே நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி தரும் பொழுது, காலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரிஆஹு வ அபூனா ஷைகுன் கபீருன். அவ்விரு பெண்களும் மேய்ப்பார்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இங்கிருந்து விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய தந்தையோ வயது முதிர்ந்த கிழவர், அவர் இங்கு வர முடியாததால் நாங்களே இந்த ஆடுகளை ஓட்டி வந்திருக்கின்றோம், இதிலே நாங்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த 2 பெண்கள் நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகின்றார். இந்த பெண்கள் யார் என்று சொன்னால் சுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய 2 பெண் மக்கள்கள். அவர்களுக்கு ஆண் மக்கள் இல்லை. சுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பெண் மக்கள்கள் இருந்தார்கள். அந்த பெண் சுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தொழில் எதுவாக இருந்தது என்று சொன்னால் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமான நபிமார்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்று சொன்னால் ஆடு மேய்ப்பார்கள். அதிலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து அவர்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்து தொழில் செய்து கொண்டிருந்த சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்து தளர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த ஆடுகளை பராமரிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய 2 பெண் மக்கள்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த ஆடுகளை என்ன செய்கின்றார்கள், அந்த ஊரிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அழைத்து வருகின்றார்கள். மற்ற ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் அந்த ஆடுகளை எல்லாம் அவர்கள் திருப்பி கொண்டு வரும் பொழுது அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே தண்ணீர் புகட்டுவார்கள். அவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இடையர்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீர் புகட்டி கொண்டு பிறகு வீடுகளுக்கு திரும்புவார்கள். இது வழமையாக நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. ஆண்கள் அந்த கிணற்றடியிலே சுற்றி கொண்டு நிற்கும் பொழுது இந்த 2 பெண்கள் என்ன செய்ய முடியவில்லை, அவர்கள் வைத்திருந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியவில்லை. அதனால் அவர்கள் ஓரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆடவர்கள் எல்லாம் சென்ற பிறகு அந்த கிணற்றிலே நாம் நம்மளுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி பிறகு நம் வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்லி அவர்கள் தாமதித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அந்த ஆடவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டிவிட்டு அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். திரும்பி செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால் அந்த கிணற்றை மூடி வைத்து விடுவார்கள். அது அவர்களுடைய பழக்கம். ஒரு பெரும் பாறாங்கல்லை எடுத்து அந்த கிணற்றை மூடி வைத்து விடுவார்கள். பிறகு அந்த மூடியை திறந்து விட்டு பிறகு மறுநாள் என்ன செய்வார்கள், தண்ணீர் புகட்டுவார்கள். இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அதே போன்று அந்த ஆடவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி விட்டு அந்த கிணற்றை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த 2 பெண் மக்களும் வருகின்றார்கள். சுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த 2 பெண் மக்களும் அந்த பாறாங்களை அகற்றுவதற்கு பார்க்கிறார்கள், முடியவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது தூரத்திலே ஒரு வாலிபர் நிற்கிறார். அந்த வாலிபர் பார்க்கின்றார், 2 பெண்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்களே என்ன என்று அவர்கள் பார்த்து கொண்டு நிற்கின்றார். 2 பெண்கள் நிற்கும் பொழுது ஆண்கள் என்ன செய்ய மாட்டோம், நெருங்க மாட்டோம், ஆண்கள் வரமாட்டோம். அதனால் தூரத்திலே நின்று அந்த வாலிபர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்த பெண் மக்களோ அந்த பாறாங்கல்லை அகற்ற முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றார்கள்.
அந்த வாலிபர் என்ன செய்கின்றார்? அவர் நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்களுக்கு அந்த பாறாங்களை அகற்ற முடியவில்லை. உடனே அந்த வாலிபர் என்ன செய்கின்றார்? அந்த பாறாங்களை அகற்றி கொடுக்கின்றார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய அந்த 2 பெண் மக்கள்களும் பிறகு அந்த கிணற்றிலே அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி விட்டு திரும்பி சென்று விடுகின்றார்கள். சென்ற அந்த 2 பெண் மக்களும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள், ஒரு வாலிபர் புதிதாக வெளியூரில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நபர், ஒரு வாலிபர் வந்திருந்தார். நாங்கள் இவ்வாறு நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த பாறாங்களை அகற்ற முடியாமல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற செய்தியை அந்த பெண் மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார். உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த வாலிபருக்கு நாம் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து வாரும் என்று சொல்லி அழைக்கின்றார். பிறகு அந்த வாலிபர் அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்கின்றார். அங்கே சென்று அங்கே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த உபகாரத்துக்கு உரிய நிலைமையை கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் சொல்லுகின்றார்கள், நான் இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கின்றேன், என் பேர் மூசா, நான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்பதை அந்த வாலிபர் சொல்லுகின்றார். அப்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், நீங்கள் தகுந்த இடத்திற்கு தான் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் விருப்ப பிரகாரம் நீங்கள் தங்கலாம், இங்கேயே தங்குங்கள், உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இடத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அமர்த்தி கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த உணவுகளையும் அவர்களுக்கு தேவையான வேலைகளையும் கொடுக்கின்றார்கள். இந்த சம்பவம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். குர்ஆனிலே இந்த சம்பவத்தை, இது நீண்ட சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதில் பெண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, ஆண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக வைத்திருக்கின்றான். தாய்க்கு தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தும் விதமாக தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அந்த இவ்விரு பெண் மக்களும் மேய்ப்பவர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இங்கிருந்து விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, எங்கள் தந்தையோ வயது முதிர்ந்த கிழவராக இருக்கிறார், அவர் இங்கு வர முடியாததால் நாங்களே இந்த ஆடுகளை தண்ணீர் புகட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். ஆக இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்கள்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த நிகழ்வு மூலியமாக நமக்கு உணர்த்துகின்றான். இன்றைய காலகட்டத்திலே பாருங்கள், நாம் சிறு பிராயத்தில் இருந்து வளர்ந்து வருகின்றோம், வாலிபத்தை அடைகின்றோம். வாலிபத்தை அடைந்து நமக்கு ஒரு தாரம் என்று ஒரு மனைவி வந்து விட்டார் என்று சொன்னால் நம்மளுடைய தாய் தந்தை எங்கே, அவர்களுடைய நிலைமை எங்கே? நிறைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அல்லாஹ் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கு, நம்ம சமூகத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு தந்திருக்கான். ஆனால் நிறைய மாற்று மத சகோதரர்களுடைய அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் முதியோர் இல்லங்களிலே அவர்களுடைய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் விட்டு விடுகின்றார்கள். பெற்றெடுத்து நம்மளை ஆளாக்கி வளர்த்த அந்த தாய்க்கு உபகாரம் செய்ய முடியாமல், என் மனைவிக்கும் உனக்கும் ஒத்து வர ஒன்றாக இருக்க முடியவில்லை, நீ ஆசிரமத்துக்கு சென்று விடு, உனக்கு உள்ளதை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆசிரமத்துக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். ஆக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தரும் பொழுது, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கின்றீர்கள், அதே போன்று உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு அடுத்து நாம் பிரிய வைக்கக்கூடிய ஒரு ஜீவன், பிரிய வைக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்குது என்று சொன்னால், நம்மளை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர்களுக்கு நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லித் தருகின்றான். 3 விஷயங்களை பார்த்து கொண்டு இருப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நன்மையை தருவான். சும்மா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகிறோம், நோன்பு படிக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் இந்த செயல் வடிவம் கொடுக்காமல் நாம் அமைதியாக இருந்து நாம் கருணையுடன் நம்மளுடைய தாய் தந்தைகளை பார்த்து கொண்டு இருப்பதற்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? நன்மையை தர்றான். எந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைகளை
உடன் வைத்துக் கொண்டு பராமரிக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்ணத்துடைய வாசல் திறந்து இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாய் இறந்ததும் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். அவர்கள் அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ சகோதரர்கள்லாம் சென்று ஆறுதல் சொல்றாங்க, அவங்க அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. என்ன காரணம் என்று அவர்கள் ஆறுதலாக கேட்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னை பெற்றெடுத்த இந்த தாய் தந்தையர்கள். இந்த உலகத்திலே சுவனத்தை பெற்றுத் தரக்கூடிய 2 வாசல்கள் இருந்தது. அந்த அந்த 2 வாசலிலே ஒரு வாசல் அடைபட்டு விட்டது. ஆகையால் நான் அழுகின்றேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எந்த நன்மையும் தேவையில்லை. ஒரு தாய்க்கு தந்தைக்கு நீங்கள் உபகாரம் செய்து கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிருவான்? ஒரு சோனத்துக்குரியவனாக ஆக்கி விடுவான். மற்ற நன்மை தான் ரெண்டாவது பிரச்சனை. தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத்தை தான் கடமை தான். ஆனால் அதை விட முக்கியத்துவமாக அதற்கு ஈடான ஒரு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு உன்னதமான அமல் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லித் தருவோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார்கள். மிகப்பெரிய இறைநேசர்கள், வலிமார்களுடைய அந்த உன்னதத்தை அடைந்த ஒரு உச்சகட்டத்தை அடைந்த மிகப்பெரிய ஒரு இறைநேசர் ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த ஊர் கர்னி என்று சொல்லப்படுகின்றது, கோத்திரம் என்று சொல்லப்படுகின்றது வரலாற்றில். அது 2 வகையான அந்த சொல்லில் குறிப்பிடப்படுகின்றது. அதில் எதாக இருந்தாலும் இருக்கட்டும். அந்த சஹாபி ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு போர்க்களத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பல்கள் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது. அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பல் உடைந்தது என்று தெரியாமல் அவர்களுடைய எல்லா பல்லுகளையும் உடைத்து எறிந்துவிட்டு அந்த சஹாபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய முஹப்பத்து, அவர்களுடைய அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு, ஒய்சுல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற இறைநேசராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சலாத்தையும் என்னுடைய இந்த அன்பளிப்பையும் அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவர் சுவனத்துக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு தோழராக அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அவர்கள் மேலே அணிந்திருந்த ஒரு அங்கியை எடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் பார்த்தால் இந்த அங்கியை அவர்களிடத்தில் நான் அன்பளிப்பாக தந்தேன் என்று கொடுத்து விடுங்கள். என்னுடைய சலாத்தை அவருக்கு எத்தி வைத்துவிட்டு என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமாக ஒப்படைத்தார்கள் அந்த சஹாபியிடம். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறைந்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி வருகின்றது. 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி வருகின்றது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த பொருள், அந்த மேல் அங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஒய்சுல் கர்னி என்பவர் எங்கே இருக்கிறார், அந்த கர்னி தேசம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆய்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு
அந்த தேசத்துக்கு செல்வதற்கு முற்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தேசத்துக்கு சென்று ஒய்சுல் கர்னி அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கின்றார்கள். அந்த குடும்பத்திலே ஒய்சுல் கர்னி யார் என்று கேட்கும் பொழுது அதோ அந்த மலையிலே நிற்கின்றார், அவர்தான் ஒய்சுல் கர்னி என்று அடையாளம் காட்டப்படுகின்றது. அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்று அந்த சஹாபியிடம் சலாம் சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடையாளங்கள் சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் அப்படியே அந்த ஒய்சுல் கர்னியிடம் இருக்கின்றது. நீங்கள் தானே ஒய்சுல் கர்னி? ஆம், நாம் தான் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், இந்த மேல் அங்கேயே உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள் என்று சொல்லி அதை ஒப்படைக்கும் பொழுது அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தவர்களாக சொல்லுகின்றார்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒய்சுல் கர்னி நான் இல்லை, வேற ஒரு நபராக இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தெரியாமல் வந்திருப்பீர்கள், இன்னும் வேறு நபர்களாக பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை நோட்டம் விட்டு பார்க்கின்றார்கள். அவர்களுடைய விழாப்புறத்திலே அவர்களுடைய அந்த தோளிலே அவர்கள் ஒரு தோளில் ஒரு தழும்பு ஏற்பட்டிருந்தது. அந்த தழும்பை சுட்டி காட்டியிருந்தார்கள். அந்த தழும்பை பார்க்கும் பொழுது கரெக்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் கண்டார்கள், நீங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒய்சுல் கர்னி என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். இதை கேட்ட அந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த நபியுடைய உம்மத்துக்கு நான் துஆ செய்ய வேண்டுமா என்று சொல்லி அதை கேட்ட அந்த தோழர், அந்த சஹாபி உடனே சுஜூதிலே விழுந்து, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை நீ பாதுகாத்து விடு, அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவர்கள் எல்லாரும் சுவனத்துக்கு நீ அனுப்பிவிடு என்று சொல்லி அவர்கள் சுஜூதிலே இருந்து துஆ செய்தார்கள். அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? அவர் என்னை வந்து சந்திக்காததற்கு காரணம் என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது, அவர் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார், என்னுடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் என்னை வந்து பார்க்க முடியவில்லை, என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தார்கள்? அந்த ஒய்சுல் கர்னிக்கு இருக்கக்கூடிய அவருடைய தாய் இருக்கின்றார், அவர் தாய் வயோதிகத்தை அடைந்து அவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு உள்ள பணிவிடையை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பணிவிடையை செய்வதின் காரணத்தால், அந்த தாயை பராமரிக்கிறதுக்கு வேறு நபர் இல்லாததின் காரணத்தால் அவரையே அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால் அவர் என்னை சந்திக்க முடியவில்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிய வேண்டிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியதுக்கு ஈடானது இந்த உலகத்திலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அமலுக்கு பிறகு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்துக்கு பிறகு நீங்கள் தாய்க்கு செய்யக்கூடிய அந்த உபகாரம் தான் உங்களை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைக்கும் பொழுது ஒரு தோழர் வருகின்றார். போருக்காக வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த படையிலே வந்து நிற்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை அழைத்து கேட்கின்றார், நீங்கள் இந்த பட்டாளத்துக்கு, இந்த போருக்கு தயாராக வரும் பொழுது உங்களுடைய தாய் தந்தை எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்லுகின்றார், என் தாய் தந்தை கண்ணீர் வடித்தவன மன்னமாக அவர்கள் வேதனைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில்தான் அவர்களை நான் விட்டு வந்தேன் என்று சொல்லி அந்த தோழர் சொல்லுகின்றார். உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த தோழரை பார்த்து, ஓ தோழரே, நீங்கள் இந்த ஜிஹாதுக்கு, இந்த போருக்கு நீங்கள் வர வேண்டாம். உங்களுடைய ஜிஹாது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய தாய் தந்தைகளை போய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுத்துங்கள். அவர்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியை, சிரிப்பை உண்டாக்குங்கள். அவர்களுடைய அழுகையை நீங்கள் இல்லாமல் ஆக்குங்கள். அதுதான் உங்களுக்கு ஜிஹாதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆக ஜிஹாதுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான அமல், அதற்கு நிகரான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம் செலுத்துவது, அவர்களை கண்ணியமாக பார்த்து கொள்வது, அவர்களை மரியாதையாக பார்த்து கொள்வது என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லித் தருகின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்திலே ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். ஒரு தந்தை தவறு செய்து விட்டார், அந்த தவறுக்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டும்.
அந்த சூழலிலே அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய நீதிபதியாக யார் இருக்கின்றார்? அந்த தந்தை பெற்றெடுத்த பிள்ளை இருக்கின்றார். அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தந்தைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதை நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் யோகபித்த கருத்தாக சொல்லித் தந்தார்கள். தன் தந்தை தவறு செய்தால் கூட தன் தந்தைக்கு தண்டனை கொடுப்பது வேறு நபராக இருக்க வேண்டும். பிள்ளை தன் தந்தைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எஹ்யா உலூமுத்தீனில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டு சொல்லி தருகிறார். தந்தை குற்றவாளியாக இருக்கிறாரு, அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கப்படன. அப்படி கொடுக்கக்கூடிய தண்டனை யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளை கொடுக்கக்கூடாது. பிள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த பிள்ளை விலகி கொள்ள வேண்டும். வேறு ஒரு நபர் அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார். ஆக உலகத்திலே சிறந்த ஒரு உறவு, சிறந்து நாம் அவர்களை அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் நம்மளை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய் தந்தையர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுவே நம்மளை அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான இபாதத்தாகவும் இருக்கின்றது, சுவனத்துக்கு நம்மளை இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் இருக்கின்றது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். ஆக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தரும் பொழுது ரப்பி அர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இன்னும் இவ்விருவருக்காக இரக்கத்துடன் பணிவு என்னும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக, மேலும் நான் குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது போன்று நீயும் அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்ற துவாவை நீங்கள் ஓதி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை சீராட்டி பாராட்டி சமூகத்தில் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்து நிறுத்துவதற்கு காரணமான இருந்த அந்த தாய் தந்தையர்களுக்கு நீ அன்பு செலுத்தக்கூடியவனாக இரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். ஆக அந்த உன்னதமான பிள்ளைகளாக இருந்து நம்மளுடைய தாய் தந்தையர்களை பேணி பாதுகாத்து வாழக்கூடியவர்களாகவும் இம்மையிலும் மறுமையிலும் அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய நன்மக்கள்களாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.